மூன்று பானைகளின் வாழ்க்கை. ஒரு கிராமத்தல்ல மண்பானை விக்கிற வியாபாரியொருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அழகழகா விதவிதமான மண்பானை செய்து விற்று வந்தார். அவரோட வீட்ல 3 பழைய பானைகள் வச்சிருந்தாரு. அந்த 3 பானையும் பேசிக்கொண்டது. முதப்பானை சொல்லுச்சு, நாம எல்லாரும் இதே மாறி கடைசி வர ஒன்னா சந்தோஷமாயிருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. இரண்டாவது பானையும் எனக்கும் அதுதான் ஆசைன்னு சொல்லுச்சு. ஆனா மூன்றாவது பானை ரொம்ப சோகமா சொல்லுச்சு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் வசதியான வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்போதான் என்ன நல்லா கவனிப்பாங்க. எனக்கு நாற்காலி சுத்தியழகான பொருள்லாம் இருக்கும். நானும் அழகா இருப்ப, எல்லாரும் என்ன ரசிப்பாங்கன்னு சொல்லுச்சு. 2 பானையும் உடனே சோகமாயிருச்சு. வியாபாரி கிட்ட ஒருத்தர் பானை வாங்க வந்தாரு. வாங்க ஐயா, உங்களுக்கு எந்த மாதிரியான பானை வேணும்? எனக்கு பழைய பானைதா வேணும். உங்ககிட்ட பழைய பானையே தாது இருக்காங்க. வீட்டுல 3 பழைய பானை இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த 3வது பானைதா வேணும். நான் பேசுனது கடவுளுக்கு கேட்டுருச்சு போல. நான் போயிட்டு வர நண்பர்களே. வியாபாரி அந்த பானைய வாடிக்கையாளர் கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த வாடிக்கையாளரும் பானைய அவங்க வீட்ல வச்சு அதுல தண்ணி ஊத்தி உபயோகிச்சுட்டு இருந்தாரு. அது பழைய பானைங்கிறதால ஒரு கட்டத்துல அது உடஞ்சு போயிருச்சு. அந்த வாடிக்கையாளரும் உடஞ்ச பானைய தூக்கி வெளியே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த பானையும் அதோட நண்பர்களை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தது. அந்த வழியா வியாபாரி வந்தாரு. அந்த பானைய எடுத்துட்டு போய் அவர் முன்ன மாதிரியே அவரோட வீட்ல வச்சு தண்ணி குடிக்க உபயோகிச்சுட்டு இருந்தாரு. அந்த பானை வருத்தப்பட்டு வியாபாரி கிட்ட கேட்டுச்சு, ஐயா, நான் உடஞ்சு போயிட்டனுதா அந்த வாடிக்கையாளர் என்ன தூக்கி போட்டுட்டாரு. ஆனா எதுக்கு நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? என்னால உங்களுக்கு பானை நிறையா தண்ணி தர முடியலையே. நீ பானை நிறைய தண்ணி தர முடியலன்னு நினைக்குற. ஆனா நான் பாதியளவாது தண்ணி நிறைஞ்சிருக்குன்னு நினைக்குற. எனக்கு தேவையானது தண்ணி. அது உன்கிட்ட இருந்து எடுத்து நான் தாகம் தணிச்சுக்கிற. நாம எப்படின்னு பாக்குற விதத்துலதான் இருக்கு. அப்படின்னு வியாபாரி சொன்னதும் பானைக்கு அதோட எண்ணத்தை நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வியாபாரி மீதமிருந்த 2 பானையும் கொண்டு வந்து அந்த பானை பக்கத்துல வச்சாரு. அந்த 2 பானையிலையும் விரிசல் இருந்துச்சு. வியாபாரி அதையும் தூக்கி போடாம அந்த பானையில செடி வச்சு வளர்த்திட்டு வந்திருக்காரு. இந்த கதையோட அர்த்தம், நாம எந்த இடத்துல எப்படி இருக்கோம்னு முக்கியமில்ல, நாம யார்கிட்ட இருக்கோங்கிறத பொறுத்துதான் நம்ம திறமை வெளிப்படும். இந்த கதை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.